செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக காங்கிரஸ் இடையே நாளை மறுநாள் தொகுதி பங்கீடு தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதற்காக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் நாளை சென்னை வர இருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். காங்கிரஸ் திமுக இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை வரும் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளதாக தற்பொழுது காங்கிரஸ் வட்டாரமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்பது காங்கிரஸ் தரப்பில் தயாராக உள்ளது எனவும் அதன் அடிப்படையில் ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளபடி அந்த எந்தெந்த தொகுதிகளை இறுதி செய்வதற்கான இறுதி ஆலோசனை கூட்டம் என்பது வரும் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் கூறியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாளை இதற்காக காங்கிரசினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் டெல்லியிலிருந்து சென்னை வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அந்த ஆலோசனையின் பொழுது எந்தெந்த தொகுதிகள் என்பது பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையானது நடைபெற உள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்போது காங்கிரஸ் ஆனது உறுதிப்படுத்தி இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தளவில் 9 தொகுதிகள் காங்கிரசிற்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏற்கனவே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் சந்திப்பின் பொழுதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அஜய்குமார் ஆகியோரும் இந்த கருத்தை முன்வைத்து பல்வேறு வேட்பாளர்களுடைய பட்டியலையும் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் எனவும் அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டமாக இருக்கும். அதன் பின்னர் வரும் வாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வர உள்ளார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது உறுதிப்படுத்தியிருக்கிறது. நேரடியாக தமிழகத்திற்கு வரும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் திமுகவுடைய தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் இறுதிக்கட்ட அறிவிப்பு என்பது அந்த சந்திப்பின் பொழுது வெளியாகும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. முதற்கட்டமாக இந்த வேட்பாளர் பட்டியல் மற்றும் தொகுதிகளை முடிவு செய்வதற்கான அந்த இறுதிக்கட்ட ஆலோசனை கூட்டம் என்பது 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. அதற்கான அனைத்து பணிகளும் தயாரான நிலையில் உள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் காங்கிரசுடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதற்காக மேலிட பொறுப்பாளர்கள் அனைவருமே நாளை சென்னை வருவார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது உறுதிப்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.